கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளோட வேத வாசனை இப்படியா சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த நாளில் நம்ம யாரும் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் கர்த்தர் நம்மள என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சு கொள்கிறாரு. அவர் தெரிஞ்சு கொண்டதுனால, நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டதுனால இந்நாள் வரைக்கும் நம்மளை என்ன பண்ணுறாரா, பாதுகாத்து வராரு. நம்ம எத்தனையோ மனுஷங்களை தெரிஞ்சு கொண்டு இவங்களை எனக்கு பிடிக்கும், அவங்களை எனக்கு பிடிக்கும்னு சொன்னாலும் எல்லா மனுஷரும் நம்ம என்ன பண்ண பிடிக்காத ஒரு நாள் விட்டு போகிறது ஒன்று இருக்குது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டார், அவர் கை விடுற தேவன் இல்லை. இஸ்ரவேலின் ஜனங்க கூட ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, கர்த்தரை கைவிடுற ஒரு முறுமுறுக்கிறதுலாம் இருந்தது. ஆனாலும் இஸ்ரவேலின் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம். அந்த நாள் அவர் தெரிஞ்சு கொண்டதுனால அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் நம்மளையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த நம்மளை தெரிஞ்சு கொண்ட தேவனை நாமளும் தெரிஞ்சு கொண்டு இந்த நாளில் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தால் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.